அன்பினாரை போக்குவது அரிது. பேரன்பினால் அதனாலதான் எல்லாரும் அயோத்தியை விட்டுட்டு ராமன் கூட காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பூண்ட பேர் அன்பினாரை போக்குவது அரிது, போக்காது ஈண்டு நின்று ஏறல். இங்கிருந்து காட்டுக்கு போவது பொல்லாதது, நடக்க முடியாது. நீ இரதம் தேர் ரதம், நீ இரதம் முன்னே தூண்டினை, நீ ரதத்தை தூண்டினை அயோத்தி நோக்கி போ. என்ன சொன்னா பாருங்க, ராமன் உறங்கிக் கொண்டிருக்கிறான், உறங்கவில்லை. சீதையும் இலக்குவனும் உறங்கவில்லை, சுமந்திரனும் உறங்கவில்லை, அல்லது உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவனை எழுப்பி, நீ எங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்த தேர் அதை அயோத்தி நோக்கி திரும்ப ஓட்டிட்டு போ. காலங்காத்தால் இந்த பசங்க எல்லாரும் எந்திப்பாங்க. ராமன் இல்லை, தேரும் இல்லை. எங்கடா போயிருக்கு தேரு? இந்த தேரோட ஷோட்டு பார்ப்பாங்க. அது அயோத்தி நோக்கி சென்றதால் ராமன் அயோத்தி போயிட்டான், நம்மளும் அயோத்தி போயிடுவோம் என்று எல்லோரும் மீண்டும் அயோத்தி போய் விடுவார்கள். சத்தம் போடாம நான் இந்த ராத்திரி நடந்து வனத்திற்குள் போய்விடுகிறேன் என்று ராமன் மக்களை ஏமாற்றி சூழ்ச்சி செய்து காட்டிற்கு போய்விடுகிறான். பூண்டவேர் அன்பினாரை போக்குவது அரிது, போக்காது ஈண்டு நின்று ஏகல் பொருளாது. எந்தை சுமந்திரனை, எந்தை என அவனால காரியம் ஆகலை. எந்தை நீ இரதம் இன்னே தூண்டினை மீள நோக்கி. அதான் முக்கியம். எந்த வழியில வந்தோமோ அந்த வழியிலேயே மீண்டும் செல்வாய். சுவட்டை ஓர்ந்து, அந்த தேரோட சுவடு அதை ஓர்ந்து என்னை மீண்டனன். ராமன் அயோத்தி போயிட்டான் என மீள்வர். இது நின்று ஏகியது. என்ன பண்றான் பாருங்க, தன்னுடன் மனம் வருவது யாராயிருந்தாலும் நான் அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று நாட்டு மக்களை என்ன பின்னால் அரசாட போறான். நாட்டு மக்களை ஏமாற்றுகிறான். அது உண்மை. எதற்காக? தான் கொண்ட அந்த கொள்கை பிடிப்பால் எவனும் என் கூட வனத்துக்கு வரக்கூடாது என்று அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு தீவிரம், அவ்வளவு அக்கறை இருப்பவன், ஏ தம்பி வாடா கூப்பிடுமானா? கூப்பிடவில்லை. அவன் யாரையும் தன்னுடன் வனம் வருவதற்கு ஒப்பவில்லை என்பதை நிரூபிப்பதற்காக இந்த இரண்டு பாடல்களையும் சொன்னேன். ஆக அண்ணன் இலக்குவனை அழைக்கவில்லை. QED நம்பர் 2. அரசாணை இல்லை, அண்ணன் அழைக்கவில்லை. நம்மளே அண்ணன் தம்பிக்குள்ள என்னடா இந்த மாதிரி ஒரு முறை, ஒரு நெறி, ஆங்கிலத்தில் ஃபார்மாலிட்டி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ கூப்பிட்டு என்ன, நான் வரேன், அண்ணா அண்ணா என்னையும் கூட்டிட்டு போ, என்னையும் கூட்டிட்டு போ, என்னையும் கூட்டிட்டு போ சொன்னானா? சொன்னானா? சொல்லவில்லை. எப்பொழுது சொல்லி இருப்பான்? இரண்டு பேரும் சந்தித்திருந்தால் சொல்லி இருப்பான். ரெண்டு பேரும் சந்தித்தில்லாத போது இந்த வார்த்தை பார்க்க முடியாத காலத்துல இலக்குவன் ராமன் சந்திப்பு நிகழ்ந்ததா? நிகழ்ந்தது. கிராமம் மனம் போவது பற்றி பேசப்பட்டதா? பேசப்பட்டது. இலக்குவனின் கோபத்தை ராமன் அடக்கினானா? அடக்கினான். அண்ணா நீ வனம் போவது சரிதான் என்று இலக்குவன் ஒத்துக்கொண்டானா? ஒத்துக்கொண்டான். இவை எல்லாம் நிகழ்ந்த போதும் எந்த ஒரு கட்டத்திலும் அண்ணா என்னையும் கூட்டிட்டு போ என்று இந்த தம்பி விண்ணப்பம் வைக்கவில்லை என்பது கம்பன் பாடல்களால் நிறுவப்படுகிறது. எவ்வாறு என்று பார்ப்போம். அடுத்த பாடல். இலக்குவனுக்கு ராமனுக்கு அரசாட்சி இல்லை என்ற செய்தி நாட்டு மக்கள் எல்லோருக்கும் சொல்லப்படுவது போல இவருக்கும் சொல்லப்படுகிறது. அவ்வளவுதான். இது தனியா யாரும் வந்து சொல்லவில்லை. கேட்டான் இளையோன் என்பவன் இலக்குவன்.
கேட்டான் இளையோன் கிளர் ஞானம் வரத்தினாலே மீட்டாள் அழித்தாள் தம் முனை வெம்மை முற்றி அழித்தாள் வனம் தம் முனை வெம்மை முற்றி தீட்டாத வேல் கண் சிறு தாய் என யாவராலும் மூட்டாத கால தடை தீ என மூண்டெழுந்தான். இது இறக்கும். கேட்டான். எல்லாரும் பேசிக்கிறாங்க அயோத்தியில. இல்லையா அரசாட்சி என்று நாட்டு மக்கள் பேசிக் கொண்டிருப்பதை இவன் கேட்கிறான். அந்த அளவில் தான் இவனுக்கு செய்தி கொடுக்கிறது. கேட்டான் இளையோ கிளர் ஞானம் வரத்தினாலே மீட்டார். முக்கியமான வார்த்தை. அவ கை விட்டு போயிடுச்சு. அரசாட்சி பரதனுக்கு அன்று ராமனுக்கு என்று தீர்மானம் செய்து முரசறிந்து அலோகரமப்படுகிறது அயோத்தி நகரம். நாளைக்கு மகுடாபிஷேகம் என்பதால் நகரம் அந்நகர் அணிவரும் அணிவரும் அப்படி கமன் ஒரு பாட்டு உண்டு. சுந்தரம் குடும்பம் கூனி தோன்றினார்கள். அவ்வளவு தூரம் அயோத்தி நகரம் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது. அதை மீட்டுக் கொண்டாள். மீட்டாள். கையை விட்டு போன அரசாட்சியை மீட்டாள். மீட்டு தம் முனை தனக்கு முன்பட்டவன் தனக்கு முன்னால் பிறந்தவன் ராமனுக்கு வனம் அளித்தாள். வெண்மை முற்றி மூட்டாத கால கடைக்கு என மூன்றெழுந்தான். நம்மை முற்றியாக வரணும். இதை செய்தவர் யார்? தீட்டாத வேட்கண் சிறுத்தாய். வேல் போன்ற கண்ணுடையவள். தீட்டினால் தான் வேலுக்கு நான் கூறுபவள். உங்களுக்கு தீட்டாமலே கூர்மையான கண். சிறுதாய் என்பது முக்கியம். கம்பரில் உறவு முறை சுட்டப்படுகிறது. சுமித்திரத்தை மூத்தவள். கைகேயி இரண்டுவதற்கு சித்தி சிறுதாய் என யாவராலும் மூட்டாத கால கடைசி என மூன்றெழுந்தான். அப்படி ஒரு கோபம் அயோத்தி நகரத்தின் வீதிகளில் வலம் வருகிறான். என்னெல்லாம் சொல்லி வலம் வருகிறான் பாருங்கள் அடுத்த பாடலில். கண்ணின் கடைத்தி உக நெற்றியில் கற்றை நார விண்ணில் சுடரும் சுடர் தோன்ற மெய்நீர் விழிப்ப உள்ளிற்கும் உயிர்ப்பு என்னும் ஊதை பிறக்க நின்ற அண்ணல் பெரியோன் தனது ஆதியின் மூர்த்தி உத்தான். ஆதியின் மூர்த்தி என்பது ஆதிசேஷன். ஆதிசேஷன் போல இவன் கோபம் கொண்டு கொப்பளித்து நிற்கிறான். கண்ணில் கடை தீ உக. கடை என்பது ஊழிக்காலம். ஊழிக்காலத்தில் தீ போன்று அவருடைய கண்களில் தீ போய் பறக்க நெற்றியில் அவருடைய மயிலெல்லாம் அந்த வெப்பத்தால் நார விண்ணில் சுடரும் சுடர் தோன்ற மெய்நீர் விழிப்ப. வேத்து ஊத்துது அவருக்கு. மெய்நீர் விழிப்ப உள்ளிற்கும் உயிர்ப்பு பெருமூச்சு விடுறான். அது ஒரு ஊதை உலை போல என்று பெருமூச்சு விடுகிறான். அவன் நிற்கின்றான் ஆதிசேஷன் போல. கோபம். அடுத்த பாடம். பேசுறான் அயோத்தியில மக்கள். ஏய் வாங்க எல்லோரும் வாங்க. கைகைக்கு ஒரு ஓப் போடலாம் எல்லாரும் இருந்து என்று கூப்பிட்டு விழிக்கிறான். சிங்கக்குருளைக்கு இடும் தீம்சுவை ஊனை நாயின் வெங்கச்சிறு குட்டனை ஊட்ட விரும்பினாள். நங்கைக்கு அறிவும் திறம் நன்று நன்று என்று கங்கைக்கு இறைவன் கடற்கை கடை குடைத்து நக்கான். நக்கான் என்பது சிரித்தான். சிங்கப்பொருளை சிங்கக்குட்டி சிங்கக்குட்டிக்கு என்று அதற்காக மிக அக்கறையுடன் மிகச் சிறப்பாக தயாரிக்கப்பட்ட பூனை மாமிசம். அதை சிங்கக்குட்டிக்கு தயார் பண்ணது. தெருவில் போன ஒரு நாய்க்கு அது வராது. சிங்கக்குட்டி என்பது சிங்கக்குட்டி சிங்கக்குருளைக்கு இடும் தீஞ்சுவை. தீஞ்சுவை எப்படியான சுவை. அதை உடைய அந்த மாமிசத்தை ஒரு நாய்க்கு ஊட்ட விரும்பினாலே. அதே பாருங்க கமல் வச்சுருந்தா நாயை வைக்கிறான். நாய் சாப்பிட வந்தது. பரதனுக்கு இந்த ஆட்சியின் மீது எந்த விதமான ஆழ்வுகளும் கிடையாது. நாய் சாப்பிட விரும்புகிறது. ஊட்ட விரும்பினார். அவனுக்கு விரும்பாததை இவள் கம்பல். இதுதான் கம்பல். ராமாயணத்தை அப்படியே படிச்சுட்டு போறதோட கம்பனை தோய்ந்து 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 நாள் கடமை நூற்றுக்கிறது. பரதனுக்கு
ஆட்சிக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை. அதை கம்பன் பல இடங்களில் சொல்கிறான். அதற்கு ஒரு கோடி சாப்பிட்டீங்க, பசி என்ன நீங்களே சாப்பிடுவீங்க, ஊட்டணுமா என்ன? அவனுக்கு பசி இல்லை. எனவே ஊட்ட விரும்பினாள். நங்கைக்கு அறிவின் திறம் நன்று 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 என்று கங்கை கரைக்கு இடையே ஒரு கடற்கை கடம் கையில் அவன் நக்கான், சிரிக்கின்றான். என்ன செய்கிறான்? மேற்கொண்டு அடுத்த வாரம் சொல்றான், புவிப்பாவை வளர்ந்திட போரில் வந்தோரை எல்லாம் அவிப்பானும் அவித்தவர் ஆக்கையை அண்டம் முற்ற குவிப்பானும் இன்றே என், அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், என இல்லை என், நான் கரெக்ட் பண்ண இன்றே என் கொற்ற கோவிலுக்கு மௌலி கவிப்பானும் நின்றேன். இது காக்கிற காணின் 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 என்று அயோத்தி நகரத்தில் உள்ள யமரையாளர் ஒரு சூழலை சொல்றான். வாங்கடா பார்க்கலாம் உண்டி கொண்டி என்று நிற்கிறான். புவிப்பாரம், புவி என்பது பூமி, பூமி என்பதை அன்னை என்று சொல்வது வழக்கம். பாவை எனவே பூமி மாதா. புவிப்பாவை பரம், பரம் என்பது பாரம். புவிப்பாவை பாரம் கெட போரில் வந்தோரை எல்லாம் அவிப்பானும், எவா வந்தாலும் கொண்டு போட்டுருவன், அவித்தல் கொண்டு போட்டுருவன். அதனால் பூமி மாதாவின் பாரம் என்று குறைய போகிறது. புவிப்பாவை பாரம் கெட, பாரம் குறைய போரில் வந்தோரை எல்லாம் அவிப்பானும், எல்லாரையும் கொண்டு போட்ட. அவித்தவர் ஆக்கை அந்த மூன்று குவிப்பானும், அந்த பிணங்களை எல்லாம் குவியல் குவியலாக உலகமெல்லாம் நான் குவித்து வைக்கப் போகிறேன். குவிப்பாவை பரம்பிட போரில் வந்தோரை எல்லாம் அவிப்பானும் அவித்தவர் ஆக்கையை அந்த மூன்று குவிப்பானும் கொற்றையில் கோபித்து இன்றே மௌலி கவிப்பானும். மௌலி என்பது கிரீடம், முடி. மௌலி கவிப்பானும் என்ற மௌலி கவித்தல் என்றால் மௌலி சூட்டுதல். அதற்காக நான் இங்கே நிற்கிறேன். இது காப்பார், இது காக்குனர், காமின் உலகத்துள். இதை தடுப்பவர்கள் அல்லது இதை காத்து நிற்பவர்கள் யாராயிருந்தாலும் நானாச்சு உண்டி உண்டி வந்தேன் என்று சவால் விடுகின்றான். அப்படி இவருடைய இந்த செயலுக்கு தடையாக இடையூறாக நிற்பவர்கள் யாரெல்லாம் என்று ஒரு கற்பனை செய்து முடியும். யாரெல்லாம் வர முடியும்? 3 பேர் சொல்றாங்க. 3 பேர். ஒருத்தன் உலகத்தை காப்பவனாம், ஒருத்தன் உலகத்தை படைப்பவனாம், ஒருத்தன் உலகத்தை அழிப்பவனாம். அந்த மாதிரி எவ்வளோ 3 பேர் சொல்றாங்க. அவங்கெல்லாம் வந்தா அதற்கு முன்னால் இந்த பெண்ணின் ஆசையை நான் நிறைவேற்ற விட மாட்டேன் என்று இந்த என்னுடைய முயற்சிக்கு இடையூறாக வரக்கூடியவர்கள் யாரெல்லாம் என்று கற்பனை செய்து அடுத்த பாடம். மண்ணாட்டவர் விண்ணாட்டவர் மன்னர் விஞ்சையர் நாகர் மற்றும் எண்ணாட்டவர் யாரும் இருக்க. இவங்கெல்லாம் இருக்கட்டும். யாரு? விண்ணாட்டவர், வீரோலகத்துக்காரர்கள், தேவர்கள், கந்தர்கள், சுந்தரர் எல்லாம் அவங்க. விண்ணாட்டவர் மன்னவர், மண்ணாட்டவர், விஞ்சையர், நாகர், நாகர் மற்றும் எண்ணாட்டவர். எண் 1, 2, 3, 4, 5, 6 எண்ணிக்கை எத்தனை நாட்டுக்காரர்கள் 56 தேசத்துக்கு மக்கள் சொல்லுவாங்க. எண்ணாட்டவர் எண்ணிக்கையில் எத்தனை பேர் இருந்தாலும் அல்லது எண்ணிக்கையில் இல்லை, எண்ணாட்டவர் உங்களுடைய எண்ணம் எத்தனை பேரை எழுத முடியுமோ அவர்கள் எல்லாரும் அவங்களாம் வருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும். அவங்க முதல் உரிமை அவர்களுக்கு அல்ல. முதல் உரிமை யாருக்கு? மண்ணாட்டுனர், மண்ணாட்டுனர், காட்டுனர், வீட்டுனர், மண்ணாட்டுனர் பிரம்மன், காட்டுனர் விஷ்ணு என்று இவர் வந்த போதும் வந்த போதும் அவர்கள் வருவார்களே. ஆனாலும் கூட பெண்ணாட்டம் ஓட்டே, பெண்ணாட்டம் கையை, இந்த பெண்ணுடைய ஆசைக்கு நான் ஒரு பொழுதும் ஒத்துழைப்பு நல்க
மாட்டேன், உறுதுணையாக இருக்க மாட்டேன் என்று அயோத்தி நகரத்து வீதிகளில் நின்று பயங்கரமாக ஒரு பிரகடனம் செய்கின்றான். அடுத்த பாடம் இதை நாம் கேட்கிறான். இவ்வாறு நின்று தன்னுடைய விண்ணை எடுத்து நான் ஒளி எழுப்புகிறான். அந்த நான் ஒளி கேட்டு ராமன் ஓடியே வருகிறான். இந்த நான் ஒளி இலக்குவனுடைய வில்வொலியாக மட்டுமே இருக்க முடியும் என்று உணர்ந்தவனாக ராமன் ஓடி வருகிறான். காலை கதிரோன் நடுவுற்றது ஓர் வெம்மை காட்டி ஞானத்தவர் கோமகன் அந்நகரத்து நாப்பன் மாலை சிகர தனி மந்திரமேறு முந்தை வேலை திரிகின்ற போல் திரிகின்ற வேலை. அந்த சமயத்தில் திரிகின்ற வேலை அவ்வாறு திரிகின்ற அந்த சமயத்தில் எவ்வாறு திரிகின்றான்? காலை கதிரோன் நடுவுற்றது, நடு மத்தியானம் 12 மணிக்கு காலை கதிரோன் நடுவுற்றது ஓர் வெண்மை காட்டி. மதியானம் சரியாக நண்பகல் சூரியன் எவ்வளவு எரிக்குமோ அதுபோல எரிப்பு காட்டி ஞானத்தவர் கோமகன் இறக்குவன் அந்த நகரத்து நாப்பன் என்றால் நடுவில் மாலை சிகர தனி மந்திர மேறு முந்தை வேலை திரிகின்றது போல் வேலை என்றால் கடல், மந்திரம் என்பது மந்திரமலை. அந்த காலத்தில் பார்க்கடலை மந்திரமலை போட்டு கடைந்தது போல இவன் இங்கு மங்குமாக நடந்து கொண்டிருக்கிறான். அயோத்தி நகரத்து வீதிகளில் கோபம் கொப்புளிக்க இவ்வாறு அவன் நடந்து கொண்டிருக்கும் அந்த வேளையில், வேலை என்பது வேலைக்கல், மின்னொத்த சீற்ற கனல் விட்டு விளங்க நின்ற பொன்னொத்த மேனி புயலொத்த தடக்கையானை என்னத்த நீ இறையோரை முனிந்திராய் சன்னத்தன்னாகி தனு என்று ஏது என்றார். ஏது காரணம் சொல்வார். ஏது என்றார் என்ன காரணம் உனக்கு? நீ இவ்வாறு சன்னத்தன், யுத்த சன்னத்தன், போர்க்கோலம் தாங்கி இடையில் வாழ், கையில் வில், தலையில் கிரீடம், மார்பில் கவசம், காலில் உரைகள், பாதுகாப்பு உரைகள் என்று எல்லாம் கொண்டு யுத்த சன்னத்தன், சன்னத்தன் என்ற வார்த்தைக்கு யுத்த சன்னத்தன் என்று பொருள். இவ்வாறு ஆகி தனு ஏற்பதற்கு உன் கையில் வில்லை பிடித்துக் கொண்டு நிற்கின்றாயே, என்ன காரணம் என்று கேட்கின்றான். என்னத்த நீ இறையோரை முனிந்திராதாய், கொஞ்சம் கூட கோபம் வராது, நீ ஏன் இவ்வளவு கோபம் கொண்டிருக்கிறாய் என்று பொன்னொத்த மேனி புயலொத்த தடக்கையானை, பொன்னொத்த மேனி சிவப்பு நிறம், இலக்குவன் ராமன் கருப்பு, பொன்னொத்த மேனி புயல் ஒத்த தடக்கையானை இலக்குவனை ராமன் கேட்கின்றான். இவன் எவ்வாறு இருக்கிறான்? இலக்குவன் மின் ஒத்த சீற்ற கனல் விட்டு விளங்க நின்றவன் இலக்குவன். போய் ராமன் கேட்கிறான், என்ன பதில் சொல்கிறான் பார்க்கலாம். மெய்யை சிதைவித்து நின்மேல் முறை நீத்த நெஞ்சம் மையில் கரியாள் எதிர் நின்னை அம்மௌலி சூட்டல் செய்ய கருதி தடை செய்குனர் தேவரேனும் துய்ய சுடு வெண் கனலின் சுடுவான் துளிந்தே. மெய்யை சிதைவித்து உண்மையை பொய்யாக்கி, ராமனுக்கு அரசுரிமை என்பது உண்மை, உத்தவனுக்குத்தான் அரசு என்பது உண்மை, அதை பொய்யாக்கி மெய்யை சிதைவித்து நின்மேல் முறை நீத்த நெஞ்சம். முறை நீத்த, முறையில் இருந்தால் அன்பு இருக்க வேண்டும், முறை நீத்ததால் கோபம், வஞ்சம், கண்மம். மையில் கரியாள், மையை விட கரியவள் கைகேயி, அந்த கைகேயி எதிர் நின்னை அம்மௌலி சூட்டல் செய்ய கருதி நிற்கின்றேன், துணிந்து நின்றேன். தடை செய்குவர் தேவரே, ஏற்கனவே சொல்லித்தான், மும்மூர்த்திகள் வந்தாலும் துவம்சம் பண்ணிடுது. தடை செய்குவர் தேவரேனும் துய்ய சுடுவன் பெண் கனலில் என்று யார் வந்தாலும் சுட்டெரித்து விடுவேன் என்று கோபம் கொண்டு நிற்கின்றான். ராமன் கேட்ட கேள்விக்கு உன்னுடைய பதில். ராமன் இலக்குவன் பேச்சுவார்த்தை தொடங்குகிறது. முக்கியம், ராமனும் இலக்குவனும் சந்தித்திருந்தால் தான் நான் என்னை கொண்டு போ என்று முடியும். சந்திக்கிறார், பேசுகிறார். என்ன பேசுகிறான்? ஏண்டா உனக்கு இவ்வளவு போவோம்? ஆமா, உனக்கு அரசாட்சி இல்லைன்னு சொன்னவன் எவரா இருந்தாலும் சரி, போடு போட்டு உனக்கு இன்று நான் மகுடம் தவிக்கிறேன் பார் என்று இலக்குவன் சொல்கிறார். அடுத்த பாடல்
வலக்கார் முகம் என் கையெதுகாக, கார்முகம் என்றால் வில், வலக்கார் முகம் என் கையெதுகாக அவ் வானுளோரும் விளக்க அவர் வந்து விளக்கினும் என் கை வாழிக்கு இலக்கா எரிவித்து உலகு ஏழினோடு ஏழும் மன்னர் குலக்காவலும் இன்று உனக்கு யான் தர கோடி கோடியை பெற்றுக் கொடுத்து வலக்கார் முகம் என் கையெதுகாக வில் என்னுடைய வலக்கையில் இருக்கும் வரை அல்லது வலம் மிகுந்த கார் என் கையெதுகாக வில் இடக்கையில் வலம் மிகுந்த வலக்கார் என்பது வலம் மிகுந்த வலக்கையில் இருப்பது என்று வலம் மிகுந்த வலிமை மிகுந்த வலக்கார் முகம் என் கையெதுகாக அவ்வானுளோரும் வந்து விளக்கா பயம் என்ன கண்ணா அவளுக்கும் விளக்க மாட்டாங்க. அவர் வந்து விளக்கினும் அப்படி அவனுக்காக தைரியம் வந்து ராமனுக்கு நீ என்ன மகுடம் சுற்றுறது கையை பயிருக்கு நாம் போகும் என்று வந்து விளக்கினும் என் கை வாழிக்கு இலக்காக எரிவித்து சுட்டு பொசுக்கிடுவேன். உலகு ஏழினோடு ஏழும் மன்னர் குலக்காவலும் மன்னர் குலக்காவல் அது அரசாட்சி இன்று உனக்கு யான் தர கோடி கொள்வாயாக என்றான். அடுத்த பாடு எப்பா இது விதி. நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை அற்றே பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை இதற்கு நீ என்னை வெகுண்டது என்றார். ஆத்துல தண்ணி வரலைன்னா அது ஆத்தோட பிழை இல்லையா, எங்கேயோ மழை பெய்யல. அதனால நதியின் பிழை என்று நரும் புனல் இன்மை, நரும் புனல் நல்ல வெள்ளம் நதியில் இல்லாததற்கு அது நதியினுடைய பிழை ஆகாது. நதியின் பிழை என்று நரும் புனல் இன்மை அற்றே பதியின் பிழை என்று பதி நம்முடைய அப்பா இந்த நாட்டின் அதிபதி பதி தேவதனுடைய பிழையும் என்று பயந்து நம்மை புறந்தார். பயந்து இல்லை, பயந்து நம்மை புறந்தார். நம்மை பெற்றெடுத்த கைகேயுடைய பிழையும் என்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை என்று மைந்தன் பிழை என்று பரதனுடைய பிழையும் அல்ல. இதற்கு யாரும் காரணம் இல்லை, விதியின் பிழை. இதற்கு நீ வெகுண்டது என்னை ஏப்பா இன்னைக்கு போய் இவ்வளவு கோச்சிக்கிற என்று அண்ணன் தம்பியை சமாதானப்படுத்துகின்றார். அடுத்த பாடல் கேட்கிறான். விதியா விதிக்கு விதியாகும் என்று தொழில் காண்டி விதி விதிங்கிற அந்த விதிக்கு நான் ஒரு விதி செய்கிறேன் பா. விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் காண்டி என்றான். உதிக்கும் உலையுள் உரு தீயன ஊதை பொங்க கொதிக்கும் மனம் எங்கனம் ஆற்றுகேன், கொதிக்கும் மனம் எங்கனம் ஆற்றுகேன். கோழி இழைத்தாள், கோழி என்பது குற்றம் பிழை, கோழி இழைத்தால் மதிக்கும் மதியாய் முதல் வானவர்க்கும் வலி ஆம் விதிக்கும் விதியாகும் என் வில் தொழில் காண்டி என்றான். அண்ணா ஏதோ விதி விதிங்கிற அந்த விதிக்கு ஒரு விதி கட்டுகிறேன் பார். சவால் விடுகிறான். அடுத்த பாடல் ராமன் அவனை சமாதானப்படுத்தி இது பாடல் எடுத்தலாம். இவ்வளவு சண்டை போட்டாலும் அண்ணன் இவனை சமாதானப்படுத்துகிறது. கேட்டானா இவ்வளவு சண்டை போடலாம், இவ்வளவு அங்காளம், இவ்வளவு கோபம், இவ்வளவு ஆவேசம், இதோட அண்ணா அவரை கூட்டிட்டு கேட்டானா கேட்டதாக இல்லை. பாட்டில் போனான். சீற்றம் துறந்தான். ராமன் அவனை சமாதானப்படுத்துகிறான். என்னப்பா நீ இப்படிலாம் இருக்கலாமா, அப்பா அம்மாவை போர் செய்து அப்பா அம்மாவுடைய சொல் கேட்காம போவது எனக்கு நன்றா, தாய் பிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்லிக்கு மந்திரம் இல்லை, எல்லாம் அவனுக்கு தெரியாதா என்று சொல்லி சீற்றம் துறந்தான்.
இலக்குவன் சீற்றம் துறந்தான், எதிர் நின்று செப்பும் மாற்றம் துறந்தான். மாற்றம் என்றால் வார்த்தை சொல். மாற்றம் துறந்தான். அவன் பதில் சொல்றதுக்கு ஒரு வார்த்தைகளே இல்லை. சீற்றம் துறந்தான், எதிர் நின்று செப்பும் மாற்றம் துறந்தான். மறை 4 என வாங்கல் செல்ல நாற்றென் திசை வேலையின் நம்பிதன் நாளையாரே ஏற்றம் தொடங்கா கடலில் தனிவு எய்தி நின்றான். பணிவு போய் நீ சொல்றது சரி என்று ஒப்புக்கொள்கிறான். இந்த இடத்தில் இதுவரை பார்த்த எந்த ஒரு கம்பெனியும் பார்க்க அண்ணா நாம் கூட்டிட்டு இல்லை. எனவே இவன் கேட்கவில்லை. QED நம்பர் 3 அரசாணை என்று அண்ணன் அழைக்கவில்லை, தம்பி கேட்கவில்லை. ஒரு முக்கியமான பாயிண்ட் வரதராஜனுடைய அண்ணனால் எந்தவித மறுப்பும் சொல்ல முடியாத, எந்த ஒரு மறுப்பும் அண்ணனால் சொல்ல முடியாத ஒரு வாதத்தை இலக்குவன் வைத்திருக்க முடியும். அந்த வாதத்தை அவன் வைத்திருந்தால் ரவிவா என்று நாம் கூட்டிக் கொண்டு போயிருக்கோம். அந்த வாதத்தை இலக்குவன் வைக்கவில்லை. ஏன்? என்ன கமல் சொல்லல, என்ன வாதம் அது? நினைச்சு பாருங்க. அண்ணனால் மறுக்க முடியாத ஒரு வாதம். அண்ணா விஸ்வாமித்திரர் வந்தார். தாடகை ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க, வேள்வியை காக்க வேண்டும், கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என்று விஸ்வாமித்திரர் தயரதனை கேட்கிறார். நான் ஒரு யாகம் செய்கிறேன், அந்த யாகத்திற்கு காப்பாடிகளாக பாதுகாவலர்களாக புளூரல் இல்லை, கரிய செம்மன் ஒருவனை தந்திடுதி என்று உன் புதல்வன் ராமனை என்னுடன் அனுப்பு என்று விஸ்வாமித்திரன் தயரதனிடம் வேண்டுகோள் வைக்கிறான். வேண்டுகோள் வைக்கப்பட்டது ராமனை குறித்து மட்டுமே. எந்த விதத்திலும் இலக்குவனை பற்றி அங்கே எந்த விதமான குறிப்பும் இல்லை. கரிய செம்மல் அது ரொம்ப குறிப்பாக ஸ்பெசிபிக்காக சொல்லப்பட்டது. கருமை நிறமுடையவன் ராமன். கரிய செம்மல் ஒருவனை, 2 பேர் ஒருவனை தந்திடுதி என்று விஸ்வாமித்திரன் கேட்க தயரதன் விஸ்வாமித்திரனுடன் ராமன் இலக்குவன் இருவரையும் சேர்த்து அனுப்புகிறான். கேட்கப்பட்டது ராமனை மட்டுமே. தந்தை அனுப்பியது இருவரையும். அண்ணா நினைச்சு பாரு, அப்பா மனசுல ராமன் அப்படிங்கிற ஒரு ஆள் கிடையாது. ராமலட்சுமன் ஐயா அண்ணா நானும் நீயும் பிரிக்க முடியாதவர்கள், இன்செப்பரபிள். விஸ்வாமித்திரர் ஒன்றை மட்டும் கேட்டபோது அப்பா ஏன் என்ன கூட அனுப்பிச்சாரு? ஏனென்றால் நானும் நீயும் எப்பொழுதும் இணை பிரியாதவர்கள். எனவே கைகேயி உன்னை மட்டும் காட்டுக்கு போ என்று சொன்னாலும் அப்பா தன்னுடைய உள்ளத்தில் நானும் சேர்ந்துதான் வர வேண்டும் என்று எண்ணி இருப்பார். ஏனென்றால் அப்பொழுது அப்படித்தான் எண்ணினார். அது 1 வாரமோ 10 நாளோ இப்போ 14 ஆண்டுகளாலும் கண்டிப்பாக என்னை உன்னோடு அனுப்பி இருப்பார். என்ன பதில் சொல்லி ப்ரூஃப் ஆங்கிலத்தில் precedent. ஏற்கனவே நடந்தது. ஒருத்தனை கேட்டப்போ 2 பேரும் பேரல, உன்னை காட்டுப்போது நான் போயிடுவேன். அது வீதி, அதான் மரபு, அதான் அப்பாவுடைய எண்ணம். அதனால் அப்பா சொன்னா அப்பா என்ன செய்ய சொல்லியிருக்கேன். அப்பா நான் 2 பேரும் இன்று இறக்குவது இந்த வாரத்தை முடியும். ஏன் வைக்கிற? ஏன் வைக்கிறேன்னா அது வைக்காததுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி என்னால் பேச முடியாது. அந்த வாதத்தை வைத்திருந்து கதை வேறு மாதிரி போயிருந்தால் மரபுரி செய்து மாயம் என்ற இந்த பேச்சு இன்று அமைந்திருக்கிறது. கேட்கல. ஆக இலக்குவன் ராமன் சந்திப்பு நிகழ்கிறது. எந்த இடத்திலும் இலக்குவன் அண்ணா என்னை கூட்டிக் கொண்டு போ என்று கேட்கவில்லை. ராமனும் நீவா என்று சொல்லவில்லை. ஆக அரசாணம் இல்லை, அண்ணன் அழைக்கவில்லை, தம்பி கேட்கவில்லை. ஆனால்
இலக்குவனை கூட்டிக் கொண்டு சுமித்திரையின் இடத்திற்கு போகிறான். அண்ணான் தன்னை ஐயனும், அண்ணான் என்பது இலக்குவன், அண்ணான் தன்னை ஐயனும் ஆதியோடு அந்தம் என்று தன்னாலும் அளப்பரும் தானும் தன்பாங்கன் நின்ற பொன்மான் உரியாடும் தடியென புள்ளி பின்னை சொல் மான்குடை அன்னை சுமித்திரை கோயில் பூக்கான். சொல் மான்குடை அன்னை சுமித்திரை கோயிலின் இருப்பிடம் அரண்மனை பூக்கான். அங்கே இலக்குவனை கூட்டிக் கொண்டு ராமன் போகிறான். அடுத்த பாடம் கொஞ்சம் வேகமாக போக நான் நிமிஷம். அங்கே போய் ராமன் இலக்குவன் சுமித்திரை 3 பேரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். பாடம் எடுக்கலாம் ஐயா, பாடம் எடுக்கலாம். 3 பேரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். ராமன் இலக்குவன் சுமித்திரை. கைகேயிடம் விடை பெற்றுக் கொண்டு விட்டான் ராமன். மன்னவன் பணி என்றாகின்றும் பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனை பெற்றதன்றோ மின்னொழில் காணும் என்றே போகின்றேன் விடை எண்ணிலின் உறுதியப்பா இப்படி தவறை கொண்டே மின்னொழில் காணும் என்றே போகின்றேன் விடையும் கொண்டே என்று கைகேயிடம் விடை பெற்றுக் கொண்டு விட்டான். அன்னையிடம் விடை பெற்றுக் கொண்டு விட்டான். சுமித்திரிடம் விடை பெற்றுக் கொண்டு இருக்கின்றான். இன்னும் ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ போனால் சுமித்திரை நான் போய் வருகிறேன் என்று சொல்லி ராமன் மட்டும் போயிருப்பார். ஏனென்றால் இந்த நொடி வரை ராமன் இலக்குவனை கூப்பிடவில்லை, அரசாணை இல்லை, நான் வருகிறேன் என்று இலக்குவன் சொல்லவில்லை. சுமித்திரை சென்று வருகிறேன். இந்த காலகட்டத்தை, இந்த 11th hour 59th minute 59th second இன்னும் ஒரு நொடி போனால் ராமன் கடந்து போயிருக்கும். இந்த கட்டத்தை தவறவிடாமல் இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் 2 பெண்கள் கைகளில் மர உரி ஏந்தி வருகிறார்கள். மர உரிகள் ஏந்தி வருகிறார். மர உரிகள் ஏந்தி வருகிறார். படலை பார்க்க தாயாற்றுகின்றார் தன்னை ஆற்றுகின்றார்கள் தம்பா தீ ஆற்றுகின்றார் தனிச்சிந்தையில் நின்று சென்ற நோயாற்றுகின்ற உயிர் கோடலுடன் உடையார் மாயா பழியாள் தர வர்க்கலை ஏந்தி வந்தார். முதல் 3 வரிகள் அவர் முக்கியம். மாயா பழியாள், மாயா பழியாள் தர கொடுத்து அனுப்ப வர்க்கலை ஏந்தி வந்தார். யார் வந்தார்? நுண் இடையா, இடையே இல்லாத போல 2 செடி கொண்டு கைகளில் மரபுரியை ஏந்தி கொண்டு வருகிறார்கள். அடுத்த பாடம். மரபுரியை ஏந்தி கொண்டு 2 பெண்கள் வருகிறார்கள். இந்த கட்டத்தில் ராமன் இலக்குவன் சுமித்திரை மட்டும் இருக்கும் கட்டத்தில் வருகிறார்கள். கால்வானம் முப்பான் தன்னை காண்தோறும் தோறும் போய் நீராய் உக கண்ணிலும் நெஞ்சு அழிகின்றார் நீரார். இதை எடுத்துலாம். மரபுரிகளை ஏந்தி கொண்டு வருகிறார். அடுத்த பாடம். அடுத்த பாடம். அண்ணான் அண்ணான் அவர் கொண்டு வந்திருக்காரு. 2 கையில 2 மரபுரி. அண்ணா அவர் தந்தன, அவர் தந்தன, தந்தது தந்தன ஆதுரத்துடன் ரொம்ப ஆர்வம், ரொம்ப அக்கறை, ரொம்ப அன்பு, அப்படியே போய் வாங்கிக்கிறான். யாரு? அண்ணா இலக்குவன். இன்னா இடர் தீர்ந்து உடன் ஏகு என எம்பிராட்டி சொன்னால் அதுவே துணையாம் என தூயனங்கை பொன்னார் அடிமேல் பணிந்தான் அவளும் புகழ்ந்தார். அந்த 2 மரபுரியையும் கையில வாங்கிக்கிறான் இலக்குவன். அண்ணான் அவர் சந்தன ஆதுரத்துடன் ஏந்தி இன்னா இடர் தீர்ந்து. இவனுக்கு இதுவரை இல்லாத ஒரு எண்ணம் பொறி விட்டு கிளம்புகிறது. அண்ணன் கொடுத்தா நான் இப்படி தனியாக இருப்பேன், நானும் அவன் கேட்கிறேன், அவன் கூப்பிடல, அரசாணையும் இல்லை, போயிடுவானே 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 என்ற அந்த பொறி கொழுந்து விட்டு எரிய அந்த இடர் தீர்ந்து உடன் ஏகு, உடன் ஏகு இவனோட நீ போ என எம்பிராட்டி அம்மா சுமித்திர நீ சொன்னால் அதுவே துணை ஆம் என தூயனங்கள் சுமித்திர அவள் பொன்னார் அடிமேல்
பணிந்தான். அவளும் உணர்ந்தாள். இதுவரை இவனாக அண்ணனிடம் கேட்கவில்லை, அண்ணன் கூப்பிடவில்லை, இல்லை, வனம் போக வேண்டும் என்ற எண்ணம் இந்த நொடி வரை உள்ளத்தில் துளிர்க்காத இலக்குவன் அந்த 2 மரவடியை பார்த்தவுடன் அவற்றை, ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஆதுரத்துடன் வாங்கி, அப்படி ஒரு ஆர்வம், அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு சந்தோஷம், நல்ல வேளை இப்போ ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று 2 மரவடிகளை வாங்கி அவனுக்கு போறது எண்ணம். வேற 2 அறிவிச்சேன். அண்ணா ஒருத்தன் காட்டுக்கு போனான், ஒரு மரபடி போனாதா அப்படின்னு 2வது மரபடி எனக்காக அறிவிக்கப்பட்டது என்று அவன் எண்ணி, அவனுக்கும் அப்ப சீதை வருவாங்கிற எண்ணம் கிடையாது, ராமனுக்கும் சீதை வருவாங்கிற எண்ணம் கிடையாது. சார் சீதை போனா தானே, அதெல்லாம் உங்களுக்கு. ஆக 2வது மரபடி எனக்கு என்று இந்த நொடியில் அவனுக்கு இந்த ஆசை, இந்த எண்ணம், காட்டுக்கு போய்த்தான் தீர்வேன் என்ற ஒரு தீர்மானம் துளிர் விடுகிறது. இது மரபொழி மாயம். அனைவருக்கும் நன்றி. சந்திரசேகரையாவோட தொடர்பு கொள்ளுங்க. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை கம்பராமாயண வகுப்பு நடத்துகிறேன், இணையம் வழியாக. நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு வீட்டுக்கு மாவு ஊற்றிட்டே இது கேட்டுகிட்டே இருக்கலாம் தாராளமாக. இல்லைன்னா ஆஃபீஸோட பார்த்துட்டே இதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 5 முதல் 6:30 வரை இந்திய நேரம் இணையம் வழியாக லேப்டாப்போ செல்ஃபோனோ எது இருந்தாலும் கேட்கலாம். உங்களுக்கு தேவை ஆர்வம். இது இருந்தால் யார் வேணால் வகுப்பில் கலந்து கொள்ளலாம். ஃபீஸ் கிடையாது. வகுப்பு நடக்கிறது. அட்டண்டன்ஸ் மார்க் பண்ண மாட்டோம், ப்ராக்சிலாம் கொடுக்க வேண்டாம், ஒவ்வொருக்கும் தர மாட்டோம், பெஞ்சு மேலே ஏற்ற மாட்டோம், வகுப்பு இறுதிக்கு பரீட்சையை வைக்க மாட்டோம், டெஸ்ட் வைக்க மாட்டோம், பரீட்சை வைக்க மாட்டோம், ஒன்றும் கிடையாது. கடைசியில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்க மாட்டோம். ஆனால் நோட்ஸ் கொடுப்பேன். ஆனால் நோட்ஸ் கொடுப்பேன். நோட்ஸ் விட்டு இருக்கும். வந்து கலந்து கொண்டீர்கள் என்ற ஒரே நிம்மதி உண்டு. என்னுடைய பேச்சை கேட்டீங்க, என்னுடைய வகுப்பு நன்றாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணினால் 53 பேர் அடுத்த வகுப்பு அல்லது ஞாபகம் வச்சுங்க. எங்கள் வீட்டில் என் பேர் வரதராஜன். எங்கள் வீட்டில் எனக்கு கூப்பிடுறது ராஜு. என் மனைவி பேர் கிரிஜா. கிரிஜா ராஜு @hotmail.com. அதில் போட்டிங்கன்னா என்ன பேர் கிரிஜா ராஜு @hotmail.com. அதனால் உங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், கப்பல் மீது காதல். நன்றி அனைவருக்கும்.